இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அசோகவர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அசோகவர்ஷினி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இப்போ திரு வேலுமணி அவர்கள் அவங்களுடைய கட்சி கூட்டத்துல பேசிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம். இப்போ கடந்த சில நாட்களாகவே தாவேக ஆட்சிக்கு வந்தது முதலே அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல மாறி வாக்களிச்சதுல இருந்து வேலுமணி அவர்கள் அவருடைய தலைமையை ஏற்ற ஒரு 25 பேர் அப்படிங்கிற மாதிரியான வெளியில அந்த ஒரு பெர்செப்ஷன் இருந்தது. அவங்க தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. திரு வேலுமணி, திரு சி வி சண்முகம், திரு சி விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் இந்த ஒரு அணியை அவங்க முன்னின்று கொண்டு போனாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுல சி விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்போ திரு வேலுமணி அவர்கள் அவங்களுடைய கட்சியுடைய கூட்டத்துல அவங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல எல்லாம் மாறி வாக்களிச்சதுக்கு அப்புறமே இந்த முக்கிய தலைவர்களுடைய கட்சி பதவிகள், முக்கியமா அவங்க பெரிதும் கருதக்கூடிய மாவட்ட செயலாளர் பதவிகள் எல்லாமே நீக்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களெல்லாம் பதவியை விட்டு நீக்கினாரு. அதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவங்க மேல நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க அதிமுகல சேர்ந்து ஒரு சமரசம் அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர் பதவிகள் அவர்களுக்கு திரும்ப வழங்கப்படவில்லை. திரு வேலுமணி அவர்கள்லாம் முக்கியமான கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2-3 மாவட்டங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி கரூர்னா எம்.ஆர். விஜயபாஸ்கர், புதுக்கோட்டைனா சி விஜயபாஸ்கர், விழுப்புரம்னா சி வி சண்முகம் அப்படின்னு நிறைய அந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஒரு முக்கியமான தலைவர்களாக கோலோச்சியவர்கள் அப்படிங்கறது அதிமுக நமக்கு தெரியும். சோ அவங்களுக்கான அந்த முக்கியமான அந்த மாவட்ட செயலாளர் பதவி, அந்த கட்சியில அவங்க வகித்துக் கொண்டிருந்த பொறுப்புகள், எந்தெந்த மாவட்டத்துக்கான இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு திரும்பி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கு பிறகு வேற பதவிகள் உங்களுக்கு தரோம், திரு எஸ் பி வேலுமணி அவர்களுக்கு நாங்க துணை பொதுச் செயலாளர் தரோம் அப்படிங்கிற மாதிரியான வேற ப்ரப்போசல்ஸ் அதிமுக தலைமையினால முன்வைக்கப்பட்டது. ஏன்னா நீங்க வெளியே போன கேப்ல நாங்க மாவட்ட செயலாளர்களுக்கு வேற ஆட்களை நியமிச்சிட்டோம். இப்போ அவங்கள நாங்க நீக்க முடியாது, உங்களுக்கு வேற மாநில அளவுல நாங்க பொறுப்பு தரோம், துணை பொதுச் செயலாளர் தரோம், அமைப்பு செயலாளர் தரோம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பெரிய பதவி தரோம் வாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தது. ஆனா அததான் இப்போ அவரோட இந்த மீட்டிங்ல கட்சி கூட்டத்துல அவர் பேசும்போது திரு வேலுமணி அவர்கள், எனக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுக்குறீங்க சரி, ஆனா என் கூட என்னை நம்பி 30 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதவி கொடுக்குறீங்க? ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த கட்சியை வளர்க்கறதுக்காக எவ்வளவோ போராடி இருக்கிறாங்க, எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்க கொடுக்காம நான் மட்டும் எப்படி பதவியை வாங்கிக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை அவர் எழுப்பி ஒரு ஆவேசமாகவே அவர் அந்த மீட்டிங்ல பேசின டோன்ல பேசினதை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்விகளை கேட்கிறாங்க. நீங்க தாவேக்காக போறீங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் எல்லாம் கேட்கும் போது, எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன், நான் எதுவா இருந்தாலும் செய்தியாளர்கள் கிட்ட நான் சொல்றேன், இப்போ எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை அவர் சொல்லிட்டு நகர்றதை நம்ம பார்க்க முடிந்தது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அசோகவர்ஷினி. இன்று கும்பகோணம் விஸ்டம் ரோட்டரி கிளப்பில் நடைபெறும் திட்டங்களின் வெளியிட்ட நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.